ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இன்னைக்கு நம்ம ஆரி பிளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஆரி ரெடி ஆகி வந்துடுச்சு. ஸோ அந்த ரெடி ஆகி வந்த ஆரியை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் சொல்லிட்டு வீடியோ பார்க்குறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கு இந்த ஆரி பிளவுஸ். இந்த பிளவுஸ் நம்ம ஆரிக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஆரி போட்டு எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் பார்க்க போறீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்காது. இதை கண்டினியூஸா நீங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வந்து நம்ம நெக்கெல்லாம் கட் பண்ணாம அழகா ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ இந்த பிளவுஸை கட் பண்ணதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண முடியுங்களா? மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன், அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. பிளவுஸ்க்கு ஆரி போடுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி அதை மார்க் பண்ணிட்டு தான் ஆரி போட கொடுத்துருக்கோம். கொடுத்து ஆரி போட்டு ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்றது ஈஸியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கை பிரிச்சு எடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பேக் நெக் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த பேக் நெக் வரைஞ்சாச்சு. இந்த பேக்கை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பேக் எடுத்துடலாம். சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு ஆரி. இதுதான் நெக்கு. ஸோ இந்த நெக்கால நம்ம கரெக்டா இங்க வச்சேன். அப்ப அப்படிதான் தெரியும். லைனிங் பாத்தீங்கன்னா லைனிங் வந்து இங்க நம்ம ஆரியை தாண்டி ஒரு 1/2 இன்ச் இருந்தா போதும். எக்ஸ்ட்ரா துணி நம்ம ஆரி கிட்ட ஈக்குவலா வச்சு கட் பண்ண கூடாது. ஆரி தாண்டி மேல ஒரு 1/2 இன்ச் வச்சுதான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி ரெடியா இருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிடலாம். என்ன அளவோ அதை சேம் நான் கட் பண்ண போறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுதான் கட் பண்ண போறேன். பாருங்க, நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸா கட் பண்ணி எடுத்துடலாம். துணி பத்தல, துணி விட்டு பத்தல அப்போ என்னும் போது நீங்க சுகரா கரெக்டா கட் பண்றது சரியா இருக்கும். துணி கொஞ்சம் பத்தலா இருக்கு. ஸோ அதனால நோ ப்ராப்ளம், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்க பீஸ் கூட நம்ம தைச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அழுத்தக்கூடாது, அழுத்தாம கரெக்டா எடுத்து வச்சா சரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைடு எடுத்துறேன், கட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
துணி பத்தல, துணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம கரெக்டா கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ இருக்கு துணி அதனால சொல்லிட்டு நான் இதனால இருக்குதால நம்ம இப்படி கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட் வந்து ரைட் சைடு மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சைடு எடுக்கல. லெஃப்ட் அங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கையோட அகலம் வந்து கொஞ்சம் பெருசுதான். கைக்கு எப்படியோ லைனிங் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. நான் இப்ப கையை கட் பண்ணி எடுத்தேன். ஸோ இதே சேம் சைஸ்ல இந்த கையை நான் கட் பண்ணி எடுக்க போறேன். ஏன் இதெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து பீஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ இந்த நல்ல பீஸ் இந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க தைச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் இவ்வளவு கேப் விட்டு ஆரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கையை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் சரியா வருதா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த துணி வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும், ஃப்ரண்ட்ல லெஃப்ட் சைடு எடுக்கணும், ரைட் சைடு எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது கிராஸ் கட், அதனால கிராஸ் கட் வருதா சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும். ஏன்னா கையை எடுத்ததுக்கு அப்புறம் துணி பாத்திரம்னா கஷ்டமாயிடும். ஒரு சைடு கையை எடுத்துக்கணும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம அந்த கையை வச்சு செக் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க இடிக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கை கட் பண்ணி எடுத்தோம்னா இங்க கஷ்டமாயிடும், வைக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த லைனிங்கை நம்ம இறக்கி பார்க்கலாம். லைனிங்கை லைட்டா இறக்கி பார்க்கலாம். இறக்கி இதை கரெக்ட் பண்ணிலாம் பார்க்கணும். ஓகே ஓகே, கரெக்டா இருக்கு. சூப்பர் சூப்பர், கரெக்டா வந்துடுச்சு. இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணோம் ஃப்ரண்ட் ஷேப்புக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கவனமா எடுக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ரைட் ஹேண்ட் சைடே எடுத்துருவாங்க. அப்ப துணி பத்தாம போய் துணி தப்பாயிடும். ஸோ அதனால இதெல்லாம் கவனம் ரொம்ப முக்கியம். கவனமா கட் பண்ணும். ஓகே, இப்போ ரைட்டா ஓகே எடுத்துட்டோம். பேக் ஃப்ரண்ட் சைட்ல லெஃப்டா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது ஸ்டிச் பண்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கையை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன் இவ்வளவு பெருசா கையன்னா நம்ம தைச்சு அதுக்கப்புறம் திருப்பும் போது ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிச்சிருவேன். ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கட் பண்றேன். ஏன்னா புதுசா கத்துக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். சுகரா நார்மலா கட் பண்ணும் போது அவங்க தப்பு பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. லைனிங்கை வச்சு தப்பு பண்ண சரியா இல்லாம அப்போ கொணல் மண்ணெல்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி பெருசா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சு தைச்சிட்டு எக்ஸஸா கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். தப்பு வர்ற அளவுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஓகே, கட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஓகே, இப்போ இது எப்படி கட் பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோஸை பார்த்தாச்சா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி ஸ்டிச் பண்றது சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா ஸ்டிச் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ இருந்தாலும் சொல்லுங்க, போடுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இந்த ஆரியை கட் பண்ணது பாத்தீங்க. ஒரு சில பேர் தெரியாம சூப்பரா ஆரி ஃபுல்லா கட் பண்றீங்க. அந்த மாதிரி கட் பண்றத விட இந்த மெத்தட்ல நீங்க ஆரி பிளவுஸை நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். ஈஸியான ட்ரிக் இதெல்லாம். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டிச்சிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ.